இப்போ 2026 ரிஷப ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் அதிபதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து வசீகர தன்மையில வச்சிருக்கிறது யாரு அப்படிங்கிறப்போ, ரிஷபத்தில பிறந்தவங்களுக்கு சும்மாவே வசீகர தோற்றம் இருக்கும். சார் சொன்ன மாரி எதிர்ப்பாலின ஈர்ப்புன்றது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இந்த லவ்ல மாட்டாத ஆட்களே இருக்க முடியாதுன்றது மாரி, அ தான் புடிச்ச முயலுக்கு 3 கால். எனக்கு இந்த லவ் புடிச்சிருக்கு, இந்த பொண்ணு புடிச்சிருக்கு, இந்த பையன் புடிச்சிருக்குன்னு ஒரு உறுதித்தன்மை எடுத்துக்கிறது. இதுக்காகவே நான் வந்து என்னோட லைஃப்ல நான் டெடிகேட்டடா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறது. வீட்டுக்கு மீறி திருமணம் பண்றது. இந்த மாரி அமைப்புகள்லாம் யார் போவாங்க அப்படின்றப்போ, ரிஷபத்தில பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு துணிச்சல் என்ற ஒரு நிலை ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. பொதுவாவே வந்து இந்த சுக்கிரன் அப்படிங்கிறப்போ, எதிர்ப்பாலினம் அப்படிங்கிறது ஈஸியா கவரக்கூடிய நிலைன்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதனால ஒரு இடர்பாடுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை உண்டு. பொதுவாவே இந்த ஏப்ரல் மாசம் வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிஷபத்த பொறுத்தவரைக்கும். இவங்களுக்கு வந்து நெறைய தவறுகள் செஞ்சுட்டோம். நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்கிறத யோசிக்கக்கூடிய நிலை வரும். அதாவது பணம், பொருளாதாரம் நல்லபடியா இருக்குங்க. குடும்பத்தில நிம்மதி இருக்குமா? அப்பா எனக்கு என்னடா ஓடிட்டே இருக்கேன். ஏன் ஓடுறேன்? எதுக்காக ஓடுறேன்? என் பிள்ளைக்காக ஓடுறேன், என் புருஷனுக்காக ஓடுறேன், என் குழந்தைகளுக்காக ஓடுறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்காக எல்லாத்தையும் நான் டெடிகேட்டட் ஆயிட்டேன். எனக்கு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் போதும். எனக்கு நிம்மதி இது கிடைச்சா போதும். எனக்கான நேரத்த நான் வீட்ல ஒதுக்க முடியல. எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட எனக்கு மறந்து போச்சுன்ற அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான நிலையை நோக்கி அவங்க நகரக்கூடிய நிலைகள் வரும். புதிய கல்விகள், புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. வெளிநாடு, வெளியூர் போகணுங்கிற ஒரு பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில நடக்கிறதுக்கான குடுப்பினை உண்டு. பர்ட்டிகுலரா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில நெறைய அதுவும் இன்ன வரைக்கும் கல்யாணமே ஆகல. போராடிட்டே இருக்கோம். டிவோர்ஸ்க்கு போறது. குடும்பம் பிரியிற அளவுக்கு போகுது அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு கூட, இந்த குடும்ப வாழ்க்கைன்னு சார்ந்த விஷயத்துல ஒரு மாற்றங்கள சந்திக்க போறாங்கன்றத நம்ம எடுத்துக்கலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய தாயார் வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் கோயில். அது சுக்கிர பகவானுக்கான ஒரு கோவிலுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா மாற்றங்கள் அப்படிங்கிறத சந்திக்கலாம். திருமணம் ஆகாதவங்க திருமண தடைக்காக இவங்க வந்து போய் பழியறை பூஜை பார்த்துட்டு வந்தாங்கனாலும், நிச்சயமா நல்ல மாற்றங்கள் சந்திப்பாங்க.